தியேட்டர்களில் போய் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நடிப்பு அரைக்கேன். சிவாஜி கணேசன் மாரி நடிக்கிறேன் அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தார். சிவாஜி கணேசன் இன்னைக்கு உயிரோட இல்ல. சிவாஜி கணேசன் அவர்கள் உயிரோட இல்ல. ஒருவேளை உயிரோட இருந்து, அவர மாரி வாட்டர்மெலன் ஸ்டார் நடிக்கிறத பார்த்தான்னு வச்சுக்கங்க, என்ன என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியல. அந்த மாரி ஒரு கோமாளி தான். கோடம்பாக்கத்தில சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கோமாளி தான் வாட்டர்மெலன் ஸ்டார். கோமாளி தான். நிச்சயமா. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க தயாரிப்பாளர் ஆஸ்கர் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சினிமாவுக்கு யாராவது எதிர்த்து பேசினாங்கன்னா, அவங்களால பாதகம் வருதுன்னா அவங்களையும் சுட்டி காட்டி பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நபராக வளம் வந்துட்டு இருக்கிறவர் தான் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே ஒரு டைட்டில் கொடுத்து வச்சிட்டு இருக்கிறாரு திவாகர். அவருடைய கடந்த நாட்களாகவே பார்த்தீங்கன்னாலே அவரை ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஹைப் கொடுக்கணும், நம்மளை நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணுன்றதுக்காக ரொம்பவே சர்ச்சையாக பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தார். இப்போ கேஸ் வாங்கியும் என் மேலே போய் புகார் கொடுத்துட்டாங்க, அதனால அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருப்பீங்க அவருடைய வீடியோ கிளிப்ஸ் எல்லாம். இதை எப்படி பார்க்குறது? இது ஒரு பிரபலம் ஆகணுன்றதுக்காக ஒரு ஆர்வக்கோளாறுல பண்ணுறதா, இல்லைன்னா ரொம்பவே ஒரு மாதிரி அவருக்கு அவரே ஒரு இல்யூஷன்ல இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிறதா? நீங்க அவர் சினிமால இருக்காருன்னு சொல்றீங்க. அவர் சினிமாலே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் இங்கே எங்கேன்னு தேட்டரா நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் கமலா தேட்டரில் புதுப்படம் ரிலீஸ் ஆகும் போது பார்க்கலாம், ரோஹிணி தேட்டரில் பார்க்கலாம். ஸோ இப்படி தன்னை எப்படியாவது நானும் ஒரு பிரபலம் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். ஒரே ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ரீல்ஸ் போடுறாரு வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரி. அந்த சூர்யா கஜினி படத்தில் பண்ணதை அது பார்த்தீங்கன்னா வைரல் ஆகி போச்சு. அது கிளிக் ஆயிடுச்சு. அவருடைய உருவம், அவருடைய தோற்றம், ஆள் பண்ணது எல்லாம் பார்த்தா அது கிளிக் ஆயிடுச்சு. அது பை ஹிட் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அதை வச்சு பார்த்தீங்கன்னா எப்படியாவது தன்னை பிரபலப்படுத்திக்கணும் அடுத்தடுத்து நிறைய கோமாளித்தனங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்களுக்கு போகிறது, நிறைய சேனல்களில் பேசுகிறது, இன்டர்வியூ கொடுக்குறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தியேட்டர்களில் போய் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நடிப்பு அரைக்கேன், சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறேன் அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தார். சிவாஜி கணேசன் இன்னைக்கு உயிரோட இல்லை. சிவாஜி கணேசன் அவர்கள் உயிரோட இல்லை. ஒருவேளை உயிரோட இருந்து அவரை மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் நடிக்கிறத பார்த்தான்னு வச்சுங்க, என்ன என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கோமாளி தான். ஆக்சுவலி கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு கோமாளி தான் வாட்டர்மெலன் கோமாளி தான். நிச்சயமா. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா உங்களை ஒரு பேர், ஒரு புகழ் கிடைக்குது. ஒரு சின்ன ரீல்ஸ் பண்ணீங்க, வாட்டர்மெலன் ரீல்ஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் உங்களை வளர்த்துக்கிறது தான் பார்க்கணும். உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம். ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய திறமையாக இருந்ததுனால தான் மக்கள் பார்த்து ரசித்தாங்க. இப்போ அதையே நீங்கள் நல்ல முறையில் ஒரு காமெடியன், எத்தனை காமெடியன் இருக்காங்க சினிமாவில், எல்லாரும் காமெடி நடிக்கிற பல பேர் பிரபலமாக இருந்திருக்காங்க. சார் அவர் ஹீரோ இல்லை, அவர் ஹீரோவா அவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு பெரிய ஜீரோ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரை ஹீரோவாக நினச்சிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனநோயின்னு தான் நம்ம சொல்லணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு, இன்னமும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சை வந்துச்சு. இந்த ஈவிபியில் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி அந்த ஷோவில் போய் இந்த அறந்தாங்கி நிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க தோளில் கையை போட்டு அது ஏதோ ஆபாசமாக பேசி அவங்க என்ன இப்படி பேசுனீங்களேன்னு தட்டி கேட்டு அது பார்த்தீங்கன்னா அங்கிருந்த ஷோவில் இருந்த புகழ், அப்புறம் மாக்காப்பா இவங்கெல்லாம் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு தட்டி கேட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டார். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் அங்கே பிரச்சனை பண்ணணும். அவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சண்டையை கிரியேட் பண்ணணும், ஒரு சலசலப்பை கிரியேட் பண்ணணும், ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரை மாற்றி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இவர் சுகம் காண்றவர். நெகட்டிவிட்டி. ஆமாம், நெகட்டிவிட்டி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடிஸ்ட் மனநிலை. எங்கே போனீங்கனாலும் பிரச்சனை தான் பண்ணுறார். இப்போ அந்த குக் வித் கோமாளியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணி அது செட்டை விட்டு வெளியில் கிட்டத்தட்ட இவிபி ஸ்டுடியோ எல்லா இடமும் சிசிடிவி கேமரா இருக்குது. அது இல்லாமல் குக் வித் கோமாளி செட்டுன்னும் போது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அங்கே கலந்துக்கிறாங்க. அங்கே லைட் மேன்லேருந்து, கேமராமேன்லேருந்து, அந்த ஷோ ப்ரொடியூசர்லேருந்து, காம்பேர் பண்ணுறவங்கலேருந்து பல பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 60லேருந்து 80 பேர் ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஸ்பாட்டில், அந்த செட்டில். இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை இரும்பு ராடால் காலில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறார். யாராவது இரும்பு ராடால் காலில் அடிப்பாங்களா? கூட ஒர்க் பண்ண போன ஒரு கோ ஒர்க்கர், ஒரு கோ ஸ்டார் அவர் ஆக்சுவலி. அப்படி இருக்கும்போது யாரும் பண்ண மாட்டாங்க. தப்பு செஞ்சால் தட்டி கேட்பாங்க. அறந்தாங்கி நிஷா தோளில் கை போட்டு தப்பாக பேசினா
யாராக இருந்தாலும் தட்டி கேட்க தானே செய்வாங்க. நீங்களாக இருந்தாலும் அதுதான் செய்வீங்க, நானாக இருந்தாலும் அதான் செய்வேன். அதுதான் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க மாக்காப்பாவும் புகழும். அதுக்கு வந்து இரும்பு ராளால் என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு காலில் ஒரு காயங்கள்லாம் காட்டுறாரு. அது நடந்தே போயிருக்கு. நஸ்ரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த EVP ஸ்டுடியோவில் தான். அந்த EVP ஸ்டுடியோ அது பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கும். நீங்கள் வந்து அது ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் போகிறதுக்கே கார் தேவைப்படும். 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் ஃப்ளோரு 5ஆம் நம்பர் போகிறதுக்கே கார் தேவைப்படும். அது நடந்தே வெளியில் வந்து நடந்தே ரோட்ல எல்லாம் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே உள்ளவங்கெல்லாம் பார்ப்பாங்க, மக்கள்லாம் பார்ப்பாங்க. அங்கே போன டிராஃபிக்கில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. திவாகர் ஏன்னா அவர் தன்னை புகழ் படுத்திக்கிட்டார். இன்னைக்கு நீங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய செலிபிரிட்டிஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் மேன்லேருந்து காமன் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு ஆட்டோ டிரைவர்லேருந்து எல்லாருக்குமே வந்து அவரை தெரியும். தெரிகிற மாதிரி அவரை தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. ஆனால் அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா அப்படின்னா கிடையாது. எல்லாருமே நெகட்டிவாக தான் பார்க்குறாங்க. எல்லாருமே ஒரு கோமாளியா, ஒரு முட்டாளா, ஒரு பைத்தியக்காரனாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு புத்திசாலி, நான் ஒரு டாக்டரு, நான் வந்து ஒரு என்னை மிஞ்சி யாரும் கிடையாது, நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே அவர் இருக்கார். ஸோ நடந்தே போய் போகிற வழியில் எங்கேயும் இந்த கல்லெல்லாம் இருக்கும்ல, அதில் கால்களை அவராக அடிச்சுக்கிட்டாரான்னு தெரில. ஒரு இரும்பு ராடில் அடித்த மாதிரி காயங்கள்லாம் காட்டி அங்கே நஸ்ரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் இந்த குக்வித் கோமாளியில் நடித்த புகழ் அந்த மாக்காப்பா அவங்க மேலையெல்லாம் புகார் கொடுக்குறாரு. ஸோ அவங்கள வந்து போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் உண்மை தெரிய வருது. என்ன நடந்தது, என்ன அறந்தாங்கி நிஷாவோட மிஸ்பிஹேவ் பண்ணது எல்லாம் தெரிய வருது. தெரிய வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வார்னிங் பண்ணி அனுப்புகிறாங்க, எச்சரித்து அனுப்புகிறாங்க, இது மாதிரி பண்ணாதீங்கன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ அடிச்சிட்டிங்க, ஒரு சின்ன கைகலப்பாயிடுச்சு அப்படின்னா பெட்டி கேஸ் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி வந்து தோளில் கை போயிட்டு பெண்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற விஷயம்லாம் பண்ணிங்கன்னா போக்சோனே உங்களை கைது பண்ணிடுவாங்க. அந்த அறந்தாங்கி நிஷாங்கிறவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இவர் உள்ளே போயிருப்பார். ஆனால் இவர் என்னென்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அதுதான் அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அதை ஒரு பாப்புலாரிட்டி ஆக்கி அது உடனே வெளியில் வந்து பேசுவார் பப்ளிக்கில். ஒரு மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் நடிப்பு அரக்கம், என்னை வந்து குக்வித் கோமாளி செட்டில் அடிச்சிட்டாங்கம்மா, இரும்பு ராடில் அடிச்சிட்டாங்கம்மா, பாருங்கம்மா அப்படின்னு காலை காமிச்சாதுன்றது. இது இந்த மாதிரி பப்ளிசிட்டி தேடிக்கக்கூடிய தன்னை அவர் வந்து யாருமே கிடையாது. அவரை யாரும் ரசிக்கவும் இல்லை, அவரை யாரும் விரும்பவும் இல்லை. ஆனால் அவரே வந்து தன்னை வந்து பெரிய ஸ்டாராக நினச்சிக்கிட்டு, பெரிய கதாநாயகனாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் இப்போ வந்து பிரச்சனை பண்ணியிருக்கு. இப்போ ஒரு பிரபலமான சேனல் ஏப்ரல் மாதம் நடந்த சம்பவம் இது. ஏப்ரல் மாதம் ஒரு பிரபலமான சேனல் போகிறார். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் யூடியூப் சேனல்லம்மா எந்த யூடியூப் சேனலும் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. ஓகே, கெஸ்ட்டாக கூப்பிடும்போது அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க, அவர் என்ன ஒரு பிரெயின் சர்ஜனா, ஒரு மூளை அறுவை சிகிச்சை பண்ணுற ஒரு சர்ஜனா, இல்லை வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணுற ஒரு சர்ஜனா, இல்லை ஒரு யூராலஜிஸ்டா கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்களோ அதை தானே கேட்பாங்க. ஸோ அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு காமெடியான ஒரு பதில், ஒரு மாதிரி அந்த ஷோ ஹிட் ஆச்சுன்னா வியூஸ் போகும். எல்லாரும் வியாபார நோக்கத்தோடு தானே பண்ணுறாங்க, இவரும் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறார். அப்படின்னும் போது பல சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அடிதடி பண்ண வேண்டியது, ரோலில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கேமராவை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது. எத்தனை கெஸ்ட் போகிறாங்க யூடியூப்க்கு, யார்கிட்டயாவது இந்த மாதிரி பிரச்சனை வருதா, யார்கிட்டயாவது இந்த மாதிரி புகார் வருதா, ரோலில் இருக்கிற கேமரா வந்து ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது. ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை சார், பண்ணலாம் சார், இல்லை சார், உட்காருங்க சார், வந்திருக்கீங்க அப்படின்னு பேசலாம். இவரே ஒரு பேக் ஒன்று போட்டிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கேமராட்ட போகிறார். யாராவது கேமராட்ட போவாங்களா? கேமரா ரொம்ப வேல்யூபிள். ஒரு 5 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபான்னு கேமரா வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு கேமரா தான் இந்த தொழிலுக்கு மூலதனம். அந்த ஒரு 2 கேமராவையும் அங்கேயும் போய் உடைக்க போகிற மாதிரி போய் லைட்டை போய் கிழிச்சு அதே மாதிரி எல்லாமே பண்ணும்போது அது யாராக இருந்தாலும் வந்து அது ஒரு கஷ்டம்தான். தடுக்க தானே போவாங்க. அப்படி தடுக்க போகும்போது என்ன ஒரு தள்ளுமுள் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ இவரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார். இவர் ஒரு வீடியோ செல்ஃபோன் இமீடியட்டாக செல்ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி காமிச்சு மக்களே என்ன கொள்றாங்க, மக்களே அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வீடியோ எடுக்கிறார். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் இன்ட்ரிக் இதெல்லாம் முன்னாடி நிறையா சேனலில் பண்ணிக்கிட்டே வராரு. அங்கேயும் போய் இதே தான் பண்ணுறாரு. இந்த பிரபல சேனல் சேம் இது என்னென்ன இப்போ பேசணுனோ அதே பண்ணுறாரு. பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பாஞ்சு போகும்போது, லைட்டை பாஞ்சு போகும்போது இது எங்கேயும் உடச்சிருவாரோ, இது எங்கே கேமரா வந்து கீழே விழுந்து எல்லாருமே அவங்கவுங்களுடைய பொருள் மேலே ஒரு தானே. அதுதானே இப்போ கேமரா வந்து ஆப்ரேட் பண்ணுற கேமராமேனுக்கு அந்த பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஷோ ப்ரொடியூசரு, அந்த காம்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த சேனலில் இருக்கிறவங்க கேமராவை நீங்கள் வந்து தள்ளி விட பார்த்தீங்கன்னா அது ஒரு ரைட் பேட்டில் நிற்கிது, பெருசாக பேஸ்மெண்ட் கிடையாது. அப்படி இப்படின்னு தள்ளுமுள்ள கீழே விழுந்துருச்சுன்னா ஒரு 5 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் வேஸ்ட் ஆயிரும், நஷ்டமாயிரும். ஸோ அதை தடுக்க நினைக்கும் போது இவர் போய் அதை தடுத்து பூந்து அப்படி கலாட்டா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும்போது என்னென்னா அந்த சினாரியோ எப்படி இருக்கும் அப்படின்னா
இங்கே ஏதோ தள்ளுமுள்ளு நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு வீடியோ இவரே எடுப்பார், கையில் மட்டும் செல்ஃபோன் மட்டும் விட மாட்டார். இப்போ செல்ஃபோனை வந்து பிடுங்கினா செல்ஃபோனையும் கொடுக்க மாட்டார், பிடிச்சி வீடியோ எடுத்து மக்களே என்ன கொண்டாங்க மக்களே அப்படின்னு சொல்லி அதை வந்து இன்ஸ்டாவில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது. அந்த அந்த சேனலில் நடந்தது சம்பவம், அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அங்கே அவங்க பார்த்துட்டு வேறு இதே தான் வேலை இருக்குது, நசரத் போலீஸ் ஸ்டேஷனில் போன மாதம் போனார், இங்கே கீழ்பாக் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா எப்படி சொல்கிறது, எஃப்ஐஆர்லாம் போட மாட்டாங்க, சும்மா புகார் எழுதி வாங்கிட்டு சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் ஸ்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் நல்லா இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நான் நடிப்பு அறக்கமா அப்படின்னு இருக்காரு, கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்க இல்லைங்களாமா அப்படின்னு கேட்டுக்க. அப்படியே பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு சார் போங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் சிரிக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் சிரிப்பு வரும். அப்போ என்ன செய்வாங்க, கோமாளித்தனமாக இந்த உயிரை வாங்குறாரு இவர், நமக்கு 1008 வேலை இருக்குது, லார்டர் பிரச்சனை இருக்குது, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒமிழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கான்ஸ்டபிள் கூப்பிட்டு கொண்டு போய் பிரியாணி, டீ, காபி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விடியா, பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் அடிப்பாக இருக்குமா, சரி சார் சார் பிரியாணியும் வாங்கி தருவாங்க, போங்க சார் சாப்பிட்டு போங்க சார் அப்படியே வெளில வருவார். அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கை போடுவார், அதை வந்து இன்ஸ்டாகிராமில் போடுவார். இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். இப்படி தான் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் நடந்த அந்த தள்ளுமுள்ளு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா ஒரு மாதம் கழிச்சு இந்த இன்ஸ்டன்ட் இதெல்லாம் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணோன்னா வியூஸ் நல்லா போயிடுச்சு. அதுக்கு போய் கேஸ் போடுறாரு. அது கேஸ் போடல, அதுக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்டுக்கார், உங்களுக்கு வியூஸ் நல்லா போயிருக்குல்ல, அப்போ வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து காசு கொடுங்க, அதுக்கான காசு கொடுங்க, எனக்கு கொடுங்க, என்னால் தானே போச்சு அப்படின்னு கேட்டுக்கார். அவங்க சொல்லியிருக்காங்க சார் நீங்கள் வந்தீங்க கெஸ்ட்டு பேமெண்ட் கேட்டீங்க, கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ வியூஸ் போகிறதும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அதோட விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு காசு கொடுக்கலைன்னா என்ன பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு உடனே ஒரு வீடியோ போடுறாரு. என்ன போடுறாரு, அந்த சேனல் பேர், அந்த சேனல் ஷோ ப்ரொடியூசர், அந்த சேனல் காம்பேர் பண்ணுறவங்க, அந்த சேனல் கேமராமேன், கெஸ்ட்டு எல்லாரோடைய பேரையும் சொல்லி என்ன இப்படி பண்ணிட்டாங்க, மறுபடியும் அந்த வீடியோ மக்களே பாரத மக்களே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் சேனல் பேர்லாம் சொல்லிட்டீங்க, சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க பேர்லாம் சொல்லிட்டீங்க, இது தப்பு, அதாவது அக்கார்டிங் டு லா வந்து இது தப்பு, அது ஒரு ரெப்யூட்டட் சேனல், பெரிய சேனல் அது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாவில் இருக்கிற வீடியோ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது 1.5 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு. என்ன பேசுகிறீங்க நீங்கள், இது தேவையில்லாத பிரச்சனை பண்ண வேணாம் சார், வந்தீங்க கெஸ்ட்டு பேசுனீங்க முடிஞ்சிச்சு, அங்கே நடந்தது நாங்கள் போட்டோம், அங்கே எங்களுக்கு தேவையான கண்டென்ட் நாங்கள் போட்டோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் தப்புங்க, இப்போ எடுத்துருங்கன்னு சொன்னால் 1.5 லட்சம் கொடுத்தா தான் எடுப்பேன்னு சொல்லும்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுக்கதால செய்வாங்க. ஆமாம், நம்ம வீடியோ போகல அவருக்கு வாங்கின காசை ரிட்டர்ன் கொடுத்துருவாரா. அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது பெரிய தொல்லையாக போச்சுப்பா, எங்கே இருக்கார் அப்படின்னா மதுரையில் இருந்திருக்கார் வீட்டில். அங்கே காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு போயிருக்காங்க, சுமார் காலையில் ஒரு தேதி மதுரை வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன துண்டு கட்டி போயார். ஆக்சுவலி இந்த ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அந்த 6 பேக்ஸ் வச்சு சட்டை எல்லாம் வந்தால் பார்ப்பாங்க ஆடியன்ஸு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு துண்டை கட்டிக்க வேண்டியது, உடனே இப்படி நாளத்தை வந்து போட்டுருங்க, நான் அம்பி அப்படின்னு வேண்டியது, நான் இதுன்னு வேண்டியது, இப்படி வந்து பண்ணிகிட்டு இருந்தால் யாராக இருந்தாலும் அது கோமாளித்தனமாக தான் பண்ணிகிட்டு இருக்கார், தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அவர் சாப்பிட்றார், எங்கேயோ நிறைய சாப்பிட்ற வீடியோ, ரோட்டில் நடந்து வர வீடியோ, சும்மா அப்படின்னு நடந்து வர்றது. இவர் வந்து நடந்து வரதில் யாராவது பார்ப்பாங்களா, ரஜினி நடந்து வந்தால், விஜய் அவர்கள் நடந்து வந்தால், இல்லை அஜித் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடந்து வந்தால் ஹீரோயிசம் இருக்கும், பார்ப்பாங்க. இவர் இப்படி காலை நோண்டி அப்படியே நடந்து வர்றது யாராவது பார்ப்பாங்களா, யாராவது ரசிப்பாங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி நின்று நான் நடிப்பறமா அப்படிங்குவாரு. ஸோ இதெல்லாம் அவருடைய பேட்டர்ன். அப்படி தான் அந்த போலீஸ் போயிருக்கும் போதும் அவர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கார். ஏன்னா இன்ஸ்டாவில் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணணும், அதுக்காண்டி என்னென்னமோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. டக்குன்னு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனோன்னு அப்படி பார்த்து ஷாக் ஆனோடனே அந்த கேமரா அப்படி திருப்பியிருக்காரு, டப்புன்னு பிடிக்கிட்டாங்க போனேன். ஏன்னா எதுவும் எடுக்க முடியாது, வாங்க அப்படின்னு இருக்காங்க. நான் நடிப்பு அரைக்கேன், அங்கே வந்து ஸ்டேஷன் வந்து நடிச்சு காட்டுங்க, கூட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே கூட்டு போகிறீங்க, இங்கேயே இருக்கு, மதுரை ஸ்டேஷன்லேயே பாருங்கள், இல்லை நான் கீழ்பாக் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம், வாங்க சென்னைக்கு அப்படின்னோடனே ஒரு தோல் ஒரு பேக்கை போட்டு கிளம்பி வந்துட்டார். இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புகார் இதற்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அது வழக்கம் போல் தான் போலீஸ் ஸ்டேஷனில் பேசியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எஃப்ஐஆரை போட்டு கைது பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் எப்படின்னா அங்கேயே பேசியிருப்பாங்க, இவரெல்லாம் கைது பண்ணுறமே, இவர் ஒர்த்து கிடையாது, எத்தனையோ அக்யூஸ் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கைது பண்ணுறதுலாம் விட்டுட்டு இவரை கைது பண்ணுறதுங்கிறது ஒர்த்தே இல்லை அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி எல்லாம் சரி, இது கொண்டு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நிறுத்தோம் அப்படின்னா அங்கே போய் நின்றுருக்காரு. அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னா, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நடிப்பு அரைக்கேன் அப்படின்னோட ஜட்ஜி ஒரு வீடியோ பார்த்துருப்பார் ஏற்கனவே. சரி ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு, நான் வந்து இது பண்ணேன், நான் இந்த பாருங்க வீடியோ அப்படின்னா அந்த வீடியோவில் நான் இன்னைக்கு சொல்கிறான் மக்களே இன்னொன்று சிரிச்சுட்டு இந்த ஜாமீனை கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்து அனுப்பிச்சார். இனிமேல் செய்யாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. வார்னிங் நீங்கள் அவ்வளோதான் பண்ணுவாங்க.
அம்மா இவரை போய் கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் இல்லைம்மா. முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ வடிவேலு ஒரு படத்தில் தலைநகரமா நானும் ரவுடி தான் என்னையும் கொஞ்சம் ஜீப்பில் ஏற்றுங்க, நானும் ரவுடி தான் என்னையும் கொஞ்சம் ஜீப்பில் ஏற்றுங்கன்னு சொல்லுவார். ரவுடியெல்லாம் ஏற்றிட்டு இருப்பாங்க. இப்போ திருநெல்வேலி பாஸ் பேசுகிற அந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவார், நீ ரவுடியா போ நீ ரவுடி கிடையாது. ஐயோ நான் ரவுடி தான். ரவுடி இதே நீங்களாம் ரவுடி கிடையாது, பார்த்ததே இல்லை இந்த ஏரியாவில். சார் நான் பில்டப் பண்ணி வச்சுட்டேன் ரவுடின்னு, தயவுசெய்து என்னையும் கொஞ்சம் ஜீப்பில் ஏற்றுங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கன்னு என்ன எல்லாரும் அசிங்கமாக நினச்சிடுவாங்க. ஏற்றுங்க சொல்லி நாலு ரவுடி தான் வந்து ஏறுவார்ல ஜீப்பில். அந்த கதையை தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து போராட்டத்தில் எல்லாம் கலாட்ட பண்ண வேண்டியது, நான் பெரிய நடிகர்னு சொல்ல வேண்டியது. ஸோ அப்போ வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. உடனே வெளில வந்து என்ன தெரியுமா வீடியோ போடுறாரு, என்னை வந்து கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நடிப்பறக்கம்மா, நான் நல்லா கைதெல்லாம் பண்ணலம்மா, என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனில் விட்டாங்களாம். ஜாமீனில் விட்டாங்கன்னாலே மீனிங் என்ன, கைது பண்ணதுனால தான் ஜாமீனில் விட்டுருக்காங்க. நீதிபதிகிட்ட போய் சொல்லி அவருக்கு பார்த்துட்டு, ஐயோ இந்த கோமாளியெல்லாம் கைது பண்ணி என்ன அப்படின்னு போறீங்க ஜெயிலில் வேஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க ஜாமீனில். அதனால் அது கைது பண்ணதுனால தான் ஜாமீன். அது வந்து அப்படின்னா என்னை கைது பண்ணல, என்னை ஜாமீனில் விட்டாங்க அப்படிங்கிற இது ஏன் இவரை வந்து போய் கைது பண்ணாங்கன்னா, இங்கேருந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து அங்கே போனாங்கன்னா, இந்த வீடியோ ஒன்று போட்டார். அந்த அவங்க மிரட்டினதுக்கப்புறம், அவங்கள மிரட்டின சேனலில் மிரட்டினதுக்கப்புறம் இவர் ஒரு வீடியோ போடுறாரு. இவர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே ஒரு வீடியோ ஒன்று போட்டார். என்ன வீடியோ பண்ண போகிறாங்கன்னு ஒன்று என்ன போடுறாருன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து ஜனமா பணமான்னு பேசுனீங்க, ஆனால் இங்கே வந்து பணம் தான் விளையாடுது, எல்லோரும் பணத்தை வாங்கிட்டு என்னை கைது பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது. காசு, பணம், மணி, துட்டு அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா யாராக இருந்தாலும் யாரையுமே இரிட்டேட் பண்ணும், போலீஸ்காரங்களையும் இரிட்டேட் பண்ணும். ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இரவு பகல் பார்க்காம நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறவங்க. அவங்களும் போலீஸ் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்ம ஈஸியாக நினைக்கிறோம், வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும். டிராஃபிக் போலீஸ்லாம் நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ வெயில், மே மாதம் வெயிலில் அவங்க நின்று தான் ஆகணும். அந்த மாதிரி நேரங்காலம் பார்க்காம உழைக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டு, அது வந்து லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட்டு. இந்த மாதிரி கோமாளித்தனங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி வந்து விமர்சனம்லாம் பண்ணால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. கூப்பிட்டு போய் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இது முதல் தடவையாக இருக்கிறதுனால வார்ன் பண்ணியிருக்காங்க. நசரத்பேட்டையில் விட்டுட்டாங்க, போனால் போதுன்னு. இங்கே கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு ஜாமீன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் பண்ணாருன்னா இது நடக்கும், அடுத்து ஜெயிலுக்கு தான் போகணும். ஆனால் பண்ணுவார், நிறுத்த மாட்டார். அதெல்லாம் நிறுத்த மாட்டார். ஜெயிலில் போய் உட்காந்துருப்பாரு. ஜெயிலில் போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா நடிப்பு அறக்கமா அப்படின்னு நாங்கள் கைதிக்கெல்லாம் உட்கார வச்சு பேசிட்டு இருப்பார். சாயந்தரம் ஜெயிலில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாரம் எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா படம் போடுவாங்க. ஸ்க்ரீனில் வந்து படம் போடுவாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு புது படங்கள்லாம் வாங்கி போடுறாங்க இப்போ. ஸோ இனிமேல் வந்து இவர் போனார்னா ஒரு 3 மாதம் இருக்காரோ 6 மாதம் இருக்காரோ, அந்த சனிக்கிழமை ஈவினிங்கை படம் போட வேண்டிய அவசியம் அவங்ககிட்ட. அது நிச்சயம். இவரை வந்து நின்று நீ காமெடி பண்ணுங்க அப்படின்னா இவர் வந்து நின்றுக்கிட்டு இந்த அப்படி இப்படி அது அஷ்ட கோலத்தில் சேட்டை பண்ணுவார். அதெல்லாம் பண்ணாருன்னா எல்லோரும் பார்த்து செஞ்சோம், படத்தோட என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், படத்தோட ஹாப்பியாக இருக்கும் அவங்களோட மைண்டு. இல்லை படத்தை விட ஹாப்பியாக இருக்குமா, இல்லைன்னா இதை விட ஒரு பெரிய தண்டனை எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு உள்ள ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அவங்களையும் ஒன்று நம்ம பார்க்கணும். ஏன்னா கைதிகளுக்கு வந்து கொடுக்கப்படுற தண்டனை இவரெல்லாம் கொண்டு போய் நடிக்க வச்சா பெரிய தண்டனை, கிட்டத்தட்ட மரண தண்டனைக்கு சமமான ஒரு தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் போட்டு கொண்டுகிட்டு இருக்காரு. அங்கேயும் போய் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அடுத்தடுத்து பண்ணாருன்னா இனிமேல் வான் பண்ண மாட்டான். இது கண்டிப்பாக இப்போ யூனியன் சார்பிலேயும் அவர் மேலே வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற மாதிரியே தான் இருக்குது. யூனியன் சார்பிலேயும் தேவை யூனியன் இருக்கு அவருக்கு சும்மா பிசியோதெரப்பின்னு அவர் மேலே அவர் எதிர்த்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ தேவையில்லாமல் ஒரு சேனல்லையும் போயிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கிறது, இருக்கிறவங்க எல்லாரையும் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து தப்பாக பேசிட்டு இருக்காரு. எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார், நிறுத்தவே மாட்டார். அவரெல்லாம் எப்படின்னா, அதாவது வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் வந்து முற்றிலும் கோணல். இவரை வந்து நீங்கள் சரி பண்ணி நேர்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாய் வாழை நிமித்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் தோற்று போவீங்க. கீழே விட்டோன்னா பழையபடி வாழ் வந்து கீழே விழுந்துடும். அப்போ கூடிய சீக்கிரத்தில் அடுத்த சம்பவம் எதிர்பார்க்கலாம். அடுத்த சம்பவம் கூடிய சீக்கிரத்தில் மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். நன்றி. நன்றி.